ஏற்றுக்கொள்ளத்தான். அதே போல் இப்போ வந்து பெண்களுக்கு அணிவிக்கப்படுகிற ஹிஜாப், நிகாப், இது போன்ற புர்கா, இது மாதிரி வார்த்தைகளில் வந்து நமக்கு வந்து பெண்கள் அணிஞ்சிட்டு வராங்க. இது வந்து பொதுவான மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, இதுதான் இஸ்லாமிய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னும் சில பேரை சொல்கிறது வந்து இதன் மூலமாக இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்மர் டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், முஸ்லீம்களை இவங்க ஒடுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கிறது. அதே போல் கல்வி, பொதுவான கல்வி, அந்த என்ன கல்விங்கிறது பின்னாடி வருவோம். கல்விங்கிற விஷயத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகம் ஒடுக்கப்பட்டு சீக்கிரமாக வந்து அவங்க திருமணம் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கப்படுறாங்க. அப்படி ஒரு திருமணம் நடந்தால் கூட அவங்க படிச்சிருக்க கல்வி வந்து நிறுத்தப்படுது. இதெல்லாம் இவங்க வந்து இஸ்லாத்தின் பேரால் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு இது தொடர்ச்சியாக இது வந்து இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இது சொல்லப்படுது. இது இந்தியா, ஸ்ரீலங்கா, நம்ம பிரிக்க முடியும், எல்லா பகுதியிலுமே இதுக்கான ஒரு பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. அப்போ இதை நாம் வந்து எப்படி எந்த அளவில் நம்ம இதை நேர்கொட்டில் நாம் எப்படி இதை கொண்டு போகிறது? பொதுவாக இந்த பெண்களை பற்றி, முஸ்லிம் பெண்களை பற்றிய விமர்சனம் நீண்ட காலமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இருந்து வரக்கூடிய ஒன்றாகும். முஸ்லிம் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்பன போன்ற பல விமர்சனங்கள் காணப்படுகின்றன. உண்மையிலேயே பெண்களுடைய வரலாற்றை இஸ்லாத்திற்கு முன்னைய காலத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அரேபியாவில் இஸ்லாமிய நாகரிகம் தோன்றியது அரேபியாவில். அரேபியாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால், உண்மையிலே அந்த காலத்தில் தான் பெண்கள் மிக மோசமாக அடக்கப்பட்டார்கள். வரலாறு சொல்லுகிறது, குறிப்பாக குர்ஆனிலும் நாம் இந்த செய்திகளை பார்க்கலாம். பெண் குழந்தை என்றாலே அந்த காலத்தில் அது ஒரு அபசகுனமாகவே பார்க்கப்பட்டது. பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். சில தந்தைகள் ஊரை விட்டு ஓடிப்போய் மறைந்திருக்கிறார்கள். இந்த பெண் குழந்தை நமக்கு கிடைத்து விட்டது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய உளவியல் ரீதியான பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. பெண்களை அவர்கள் குழந்தை பெறுகிற ஒரு இயந்திரமாகத்தான் அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். மற்ற எந்த உரிமையும் கொடுக்கவில்லை. பெண்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கவில்லை, கல்வி கற்கிற உரிமை இருக்கவில்லை, பெண்களுக்கு பொருளாதாரம் தேடக்கூடிய உரிமை இருக்கவில்லை. ஒரு வெறுமனே ஒரு இயந்திரமாக அந்த பெண்கள் பார்க்கப்பட்ட நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எடுக்கவில்லை. இது ஒரு பேசிக்கான விஷயம். நீங்கள் இஸ்லாத்துக்கு வராவிட்டால் உங்களை கொல்லுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. மக்காவிலே அவர்கள் இருந்ததே ஒரு வகையான அடக்குமுறைக்குள் தான். அந்த 13 வருடங்களும் மிக மோசமான அடக்குமுறைக்குள் வாழ்ந்து ஒன்று. அந்த நேரத்தில் பெண்கள் அவர்களாகத்தான் போய் சேர்ந்தார்கள். யாரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணி அழைத்தார்கள் என்றால் நம்ம யோசிக்க வேண்டும். அப்ப வந்தது என்னவென்றால் அவர்களுக்குரிய சுதந்திரம் அங்கே கிடைக்கிறது. குர்ஆனிலே அந்நிசா என்ற ஒரு அத்தியாயமே இருக்கிறது, பெண்கள் என்று. அந்த அத்தியாயத்தில் பெண்களுக்கான உரிமைகள் பற்றி பேசப்படுகிறது. அதுபோல ஏனைய குர்ஆன் அத்தியாயங்களிலே பெண்களுக்குரிய உரிமைகள், அவர்களுக்குரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது. பெண்களுக்கு எல்லாமே இஸ்லாத்தில் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அதாவது இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு பெண்ணும் புலம்பவில்லை. இது முக்கியமான பாயிண்ட். இது எனக்கு இஸ்லாம் இந்த அநீதி இழைத்து விட்டது, இந்த கொடுமை இழைத்து விட்டது என்று இஸ்லாத்தை படித்த எந்த ஒரு பெண்ணும் புலம்பவில்லை. உங்களுக்கு தெரியும், ஃபேஸ் கவர், நிக்காப் அல்லது புர்கா, இந்த வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய முகத்தை மறைத்தல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்றா, ஆப்ஷனலான ஒன்றா? வலியுறுத்தப்பட்டதல்ல, வாஜிப் அல்லது, விருப்பத்துக்குரியது. யார் இதை போடுறாங்க? வைஃப்ஸ், பெண்கள் தான் போடுகிறார்கள். அவர்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் அவர்கள் போடுகிறார்கள். யாருமே அதை உலமாக்களில், பெரும்பாலான உலமாக்கள் முகம் மூடுவதை வலியுறுத்துவதில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சிலர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும், முகம் மூடுவது ஹராம் என்று சொல்லுகிறவர்களும் முஸ்லிம்களுக்குள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது
மிக பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி முகம் மூடுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, வாஜிப் அல்ல, கடமை அல்ல. அவர்களாகத்தான் விரும்பி முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். இதை நம்முடைய ஏனைய சமயங்களை சமூகங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சும்மா நம்ம கொடுமைப்படுத்துகிறோம் என்று அவர்கள் தவறாக எடுக்கக்கூடாது. அதே போல நம்முடைய பெண்களும் புரிய வேண்டும், கருப்பு தான் நமக்குரிய கலர் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. இது நம்முடைய பெண்கள் புரிந்திருக்கிற ஒரு தவறான புரிதல். கருப்பு போடுகிற காரணத்தினால் எல்லோரும் கருப்பாக தெரிகிற போது சில நேரங்களில் அது அவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். அப்ப கருப்புத்தான் போட வேண்டும் என்று வலியுறுத்தப்படவில்லை. எனவே நம்முடைய இடங்களுக்கு, தேவைகளுக்கு, காலநிலைகளுக்கு ஏற்ப கலர மாத்திரத்துல தப்பு கிடையாது. இப்ப பெண் தன்னை மறைப்பது என்பது அது ஒழுக்கத்திற்கு நெருக்கமானதா, ஒழுக்க சீர்கேட்டை உண்டு பண்ணக்கூடியதா? இந்த கேள்வி ஒவ்வொருவரும் அவரவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி, நம்ம உங்களுடைய மகள் இருப்பார், அந்த மகளை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீ ஹிஜாப் போடு என்று சொல்வதில்லை. அந்த பிள்ளை நம்மகிட்ட வந்து நான் மினிஸ்கட் போட போகிறேன் என்று கேட்கிறதும் இல்லை. அவர்கள் இயல்பாக தங்களை விட்டு வளர்த்துக் கொள்கிறார்கள். ஈவன் நீங்கள் வீட்டில் அவதானிக்கலாம், உங்களுடைய மகள் அவர் தன்னுடைய நெஞ்சை திறந்து கொண்டிருக்கலாம், தலையை திறந்து கொண்டிருக்கலாம், காலை காட்டி கொண்டிருக்கலாம், கையை திறந்து கொண்டு வெரி கேஷுவலாக உங்களோட வீட்டில் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளை இப்படி இருப்பதில்லை. அது ஒரு இயல்பான ஒரு விஷயமே தவிர அதை கொண்டு போய் மார்க்கம் ஃபோர்ஸ் பண்ணுகிறது என்று பார்ப்பது தப்பு என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அதே நேரத்தில் இன்று சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய சில சகோதரிகள், அது பாலிவுட்டாக இருக்கலாம் அல்லது ஹாலிவுட்டாக இருக்கலாம், எதிலிருந்து வந்தாலும் அவர்கள் சில நேரங்களில் கைசிதப்படுகிறார்கள். அவர்கள் படித்துவிட்டு நான் ஒழுக்க சீர்கேட்டில் இருந்து விட்டேன், இப்படி நடந்து கொண்டேன் என்று கைசெய்யப்படுவது இன்று சோசியல் மீடியாக்களில் நாம் சாதாரணமாக பார்த்துக்கொண்டோம். எனவே ஒரு பெண் தன்னை மறைப்பது என்பது அவருடைய ஒழுக்கத்திற்கு மிக நெருக்கமானதும் பாதுகாப்பானதும் என்பதை மனித சிந்தனை உள்ள, பொதுவான சிந்தனை உள்ள யாரும் மறக்க முடியாது. அதே நேரத்தில் கல்வி விஷயத்தில் இஸ்லாம் பெண்களை அடக்குகிறதா என்றால் அதை யாரும் இப்போது சொல்ல மாட்டார்கள். குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் சில நேரம் பெண்கள் படிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்று நம்முடைய பெண்கள் போட்டி போட்டு படிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் நிறைய பெண்கள் என்று மருத்துவர்களாக தொடர்ந்து படித்து ஸ்பெஷலிஸ்டுகளாக எல்லாம் வேலை செய்கிறார்கள், பைலட்டுகளாக வேலை செய்கிறார்கள், சயின்டிஸ்டுகளாக பெண்கள் இருக்கிறார்கள். இப்போ இஸ்லாம் வந்து பெண்களுக்கு கல்வி விஷயத்தில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைய காலத்தில் நம்முடைய பெண்கள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும், இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி யுஎஸ், யூகே, யூரோப் போன்ற பல இடங்களிலே அவர்கள் தங்களுடைய கல்வியை தேடி தனியே போறாங்க. அதில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சமுதாயத்தில் அது இன்று சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அலம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து இஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு சொல்லுதுங்கிறது நம்ம ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூஷன், அதாவது இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நம்மகிட்ட ஏதோ சில புரிதல் குறைபாடு அல்லது கோளாறுகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அங்கே யூனிஃபார்மிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்திகளை அதிகமாக பார்க்கக்கூடிய, அப்போ சில இடங்களில் வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால அது வந்து என்ன, அவங்களுடைய எங்கள் எஜுகேஷன் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இதுதான் வேணும், இந்த எஸ்பெஷலி இந்த பிளாக் ட்ரெஸ் ப்ளஸ் இந்த ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தான் நாங்கள் வருவோம், அப்படின்னா எங்கள் எஜுகேஷனே வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்க போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இதை நாம எப்படி அவங்களுக்கு வந்து கிளியர் பண்றது? இது ஒரு சிக்கலான விஷயம் கிடையாது. அதாவது இது ஒரு 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 சமுதாயத்தினுடைய அடையாளம். அவர்கள் அந்த அமைப்பில் ட்ரெஸ் பண்ண போகிறோம் என்பது அவர்களுடைய ஒரு அடையாளம். அப்ப அந்த அடையாளத்தை ஏன் நாம் பெரிய ஒரு பிரச்சனையாக எடுக்க வேண்டும்? ஒரு பிரச்சனை என்றால் தான் அது பிரச்சனையாக எடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஸ்கூலிலே சில மாணவிகள் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு செல்வதனால் ஒழுக்கச்சீர்கேடு ஏற்பட்டது அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தது என்றால் கண்டிப்பாக அது ரீகன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது அவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நாம் தடை செய்ய வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவருடைய ட்ரெஸ்ல வர விரும்பினால் நம்ம அனுமதிக்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம் ஸ்கூலுக்குள்ள வரக்கூடிய
ஏனைய சகோதரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் விரும்பக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவர்கள் வருவதற்கு தடை கிடையாது. டீச்சர்ஸ் நம்ம பார்க்குறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் மேனேஜ்மெண்ட், முஸ்லீம் ஸ்கூல், அதில் இந்து சகோதரிகள் டீச்சர்ஸாக வேலை செய்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய ட்ரெஸ்ல தான் வருகிறார்கள், தலையை திறந்திருக்கிறார்கள், சாரி அணிந்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு கேள்வி என்னன்னா, அது நீங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது, நம்ம அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனா ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இப்போ பொதுவாக கல்வி நிறுவனங்கள் வந்து எல்லாமே முஸ்லீம்கள் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் சேர்த்து நடத்தக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இல்லவும் இல்லை, இனி அது உருவாக்குறதும் சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற லெவலில் நம்ம போகணும் போது அப்போ நம்ம அதில் ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ நம்ம முகத்தை மூட தான் வேண்டியது இல்லைன்னு நம்ம தெரியுது, அதை வலியுறுத்தப்படலைன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல நம்ம அப்படிதான் நம்ம போவோம் அப்படின்னு கட்டாயம் பண்றது நமக்கு இப்போ நீங்க சொல்ல சீர்திருத்தத்தை நம்ம ஏற்றுக்க தயாரா இருக்கோமா இல்லையாங்கிறதுல தான் இது இந்த கேள்வியும் வருது தொடர்ச்சியா. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இதை வலியுறுத்த அப்படின்னு கல்வியை விட்ட உடனே நீ அதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம அதுல அதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு இல்லை. அதில் வந்து நான் நினைக்கிறேன் யாரும் வந்து அந்த இடத்தில் தலையிடுவதில்லை. தலையிடுவதில்லை என்று சொன்னால் ஒரு மாணவியினுடைய சுய விருப்பம், அந்த சுய விருப்பத்தில் அவர் சில மாணவிகள் மிக கேஷுவலான ட்ரெஸ்ஸோடு போகிறார்கள், அதையும் நம்ம பெரிதுபடுத்துவதில்லை. சில மாணவிகள் இப்படி போகிறார்கள். இதையும் நம்ம பெரிதுபடுத்தாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, இது அவர்களுடைய சுய விருப்பம் என்ற கோணத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய இந்த மாணவிகளால் ஒரு பிரச்சனை உருவாகும் என்கிற நிலை வந்தால் ரெண்டு முடிவுக்கு அவர்கள் வர வேண்டும். ஒன்று, அந்த கல்லூரியில் இருந்தவர்கள் டிஸ்கண்டினியூ பண்ணி வேறொரு அவர்களுக்கு வசதியான கல்லூரிக்கு மாறலாம். அந்த வசதிகள் என்று உலகம் முழுக்க இருக்கிறது. இப்போ ஈவன் பிரான்ஸில் நீங்கள் போய் பார்த்தால், பிரான்ஸில் சில ஸ்கூல்களில் சில காலேஜுகளில் ஹிஜாப் அணிவதற்கு தடை இருக்கிறது. அந்த ஸ்கூலுக்கு நம்மளோட பிள்ளைகள் போக வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதுக்குள்ள போய் அது ஒரு பெரிய சர்ச்சையாக உருவாக்கி அதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி, வேறு ஸ்கூல் இருக்கிறது, ஒரு காலேஜ் இருக்கிறது, அவர்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு போவதற்கு அனுமதிக்கக்கூடிய அந்த காலேஜில் போய் படிக்க வேண்டியது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, அதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை என்று சொல்லும் போது அவர்கள் விடாப்பிடியாக இருந்து நான் படிக்க மாட்டேன் என்கிற நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்ஷனலான ஒரு விஷயத்தை நாம் இவ்வாறான நெருக்கடியான நேரங்களில் தவிர்த்து கொள்வதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது. அந்த சலுகையை நீங்கள் சொல்வது போல ஒரு ரிஃபார்மாக நம்ம பார்ப்பதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ஓகே, அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த கல்வி அந்த அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம வந்து இப்போ இப்படிதான் ஒரு குட்டப்பாவோட போட்டு தான் வரணும்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவையில்லை. மற்ற விஷயங்கள் நம்ம ஒரு குறைந்தபட்ச நம்ம இஸ்லாம் இல்லாதவங்க கூட சில குறைந்தபட்ச ஒழுக்கம் வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து ஒருத்தவங்க வலியுறுத்துறாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதை ஆப்ஷன்ல இருக்க விஷயங்களை வந்து பிடிச்சுக்கிட்டு இதை வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த சுத்தி இருக்க அந்த கம்யூனிட்டி வந்து என்ன செய்யுதுன்னா இதை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஒரு கொண்டு போகுது. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கிற வரைக்கும் அது பெரிய இஷ்யூ இல்லை. இது ஒரு சோசியல் மீடியா காரணம், ஒரு சின்ன ஒரு சம்பவம் கூட ஒட்டு மொத்தமா வந்து ஒரு ஒரு நாடு தெளிவு அல்லது உலகம் தெளிவு ஒரு இஷ்யூவா வந்து ஆயிருது. அதுக்கு தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப இதை நம்மளுடைய மார்க்க ரீதியான இது வந்து சமுதாயத்தின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இது தொடர்பான வழிகாட்டல்களையும் விழிப்புணர்வுகளையும் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் கொஞ்சம் தூரத்தில் இருப்பது போல தெரிகிறது. கண்ணு கெட்டதோடு இல்லை, என்னோட அனுபவம் சொல்லுது. நீங்க ரொம்ப அதை டிப்ளமேட்டிக்கா சொல்றீங்க, அப்படிதான் தெரியுது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு.